தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸோட லேகியமும் செய்கிறது வழக்கம். இஞ்சி, கொத்தமல்லி, ஜீரகம் இந்த 3 இருந்தாலே இந்த இஞ்சி லேகியத்தை ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த லேகியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு 1.5 கிலோ இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணி தோல் நீக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சிருக்கேன். இது இந்த கப்புக்கு 1.5 கப் அளவு இருக்குது. அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 1 கரண்டி அளவு கொத்தமல்லி பொடியை அதே கப்பில் எடுத்துக்கிறேன். அதே போல் 1 கரண்டி அளவு ஜீரக பொடியும் எடுத்துக்கலாம். கொத்தமல்லியையும் ஜீரகத்தையும் தனித்தனியாக ஒரு கடாயில் சூடு வர அளவுக்கு வறுத்துட்டு அதை நல்லா நைஸாக மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2 பொடியும் சேர்ந்து இந்த கப்புக்கு 1/2 கப் அளவு இருக்குது. இதையும் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3 பொருளையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து 2 கப் அளவு இருக்குது. இப்போ ஒரு கடாயில் 2 கப் அளவு பொடிச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு கூட 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கடாயை சூடுபடுத்தி வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். இதில் நிறைய தூசி இருக்கும், அதனால ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிட்டு கடாயை வாஷ் பண்ணிவிட்டு அந்த வடிகட்டின கரைசலை அதில் எடுத்துக்கிறேன். இந்த லேகியத்துக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. பாகு நல்லா கொதிக்க தொடங்கினதும் இஞ்சி, கொத்தமல்லி, ஜீரக விழுதை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் தொடர்ந்து கிளறிட்டே இருங்க. நல்லா திக்காக தொடங்கினதும் இடையில கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் வரும். அதுதான் சரியான பதம். இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 1 உருண்டை அளவு எடுத்துக்கலாம்.